தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செடி தானுங்க ஆடாதொடை. இதற்கு ஆயில் மூலிகை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த செடியின் பயன்களை பற்றி இதற்கு முன்பு எனது சேனலில் சைல்டு வில்லேஜ் 8236 என்ற எனது யூடியூப் சேனலில் இதற்கான வீடியோ போட்டுள்ளேன். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்கும் கொடுத்துள்ளேன். இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆடாதொடை ஒரு மிகச்சிறந்த அருமருந்தாகும். இந்த இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து பிறகு ஒரு மெல்லிய துணியில் சலித்து பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். அல்லது நாட்டு மருந்து கடையில் ஆடாதொடை இலை பொடியையும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த பவுடரை 1 ஸ்பூன் வீதம் 3 வேளையும் வெந்நீரில் கலந்து குடித்து வர தொடர்ந்து 6 மாத காலம் சாப்பிட்டு வந்தால் நுரையீரலில் உள்ள சைனஸ் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை அனைத்துமே நீங்கிவிடும் என சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மறந்துடாதீங்க, கொரோனா காலகட்டத்தில் இதன் பயன் நம்ம யாருக்கும் மறக்காது என நினைக்கிறேன். அது மட்டுமில்லை, ஆடாதொடை இலை கசாயம் தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துக்கொண்டால் டிபி நோய் முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆடாதொடை இலையை ஒரு முக்கியமான பயன்பாட்டினை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க வண்டியில் இருந்து திடீரென விழுந்து அடிபட்டு விட்டாலோ அல்லது நெஞ்சில் மார்பில் பகுதியில் அடிபட்டு விட்டால் இந்த ஆடாதொடை இலை இரண்டையும் வெற்றிலை இரண்டையும் சேர்த்து மென்று தின்னு வந்தால் உடனடியாக வலி நீங்கும். இது மார்பில் அடிபட்டவர்களுக்கு, நெஞ்சில் அடிபட்டவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முதலுதவியாகும். பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.